தொடங்குவோம். ஓகேயா? ரெடியா? ஓம். ம். ஓம். ம். ரைட். நாங்க இன்றைக்கு பிறப்பியல் பற்றி பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். அது எழுத்து அதிகாரத்துல ஒரு இயல். அதை பார்க்க முதல்ல நான் பிள்ளையான ஸ்லைட் எடுத்துட்டேன். ஓ பிறப்பியல் பார்க்க போறோம். அது பார்க்க முதல்ல நாங்க இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோம் என்று பார்த்தால், நாங்க ஒரு வகுப்பு தொல்காப்பியம் அறிமுகம். தொல்காப்பியம் என்றா என்னன்னு பார்த்தோம். நாங்கள் அதில் அந்த மொழி என்றா என்ன, மொழின்ற டெஃபினிஷன்ஸ் அதில் தான் கூட பார்த்தோம். பிறகு தொல்காப்பியத்தின் பற்றிய விஷயங்கள், அதில் காலம், யாரால் இயற்றப்பட்டது, அதில் கட்டமைப்பு, அதில் பார்த்தோம். பிறகு சிறப்பு பாயிரம், அது 2 வகுப்பில் பார்த்தோம். சிறப்பு பாயிரம் என்றது முன்னுரை. பொதுவாக பாயிரம் என்றால் முன்னுரை, சிறப்பு பாயிரம் என்றது ஒரு முன்னுரை. ஆனால் அந்த முன்னுரை ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் மட்டும் தான் எழுதலாம். அதாவது இந்த ஆசிரியரோட படித்தவராக இருக்கணும், அல்லது அவரோட ஆசிரியராக இருக்கணும், அல்லது அவரோட காலத்தில் வாழ்ந்த இன்னொரு ஆளாக இருக்கணும். அது பணம்பாரனார் என்றவர் எழுதினது. இப்போ அதை பார்த்து நாங்கள் அதுக்கு பிறகு அடுத்த 3 கிளாஸ்லையும் நாங்கள் நூன் மரபை பற்றி பார்த்தோம். அதான் முதலாவது இயல். எல்லாம் 3 அதிகாரம்: எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் என்ற 3 வால்யூம்ஸ். அப்போ ஒவ்வொரு வால்யூமுக்கும் சாப்டர்ஸ் இருக்குது, அதாவது இயல் என்று சொல்லுவோம். அப்போ எழுத்ததிகாரத்தில் 9 சாப்டர் இருக்குது, சொல்லதிகாரத்தில் 9 சாப்டர் இருக்குது, பொருள் அதிகாரத்தில் 9 சாப்டர்ஸ் இருக்குது. இப்போ அதில் எழுத்ததிகாரத்தில் முதலாவது சாப்டர் தான் நூன் மரபு. அதை பற்றி பார்த்தனாங்க. அப்போ அதில் 33 நூற்பாக்கள் இருந்தது. அந்த 33 நூற்பாக்களும் சாரம் தான் இந்த அட்டவணை, ஹைரார்க்கிக்கல் டயக்ராம். அந்த 33 நூற்பாக்களும் என்ன சொல்லுதுன்றா, எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்களை 2ஆக பிரிக்கலாம். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து 30, சார்பெழுத்து ஆக்சுவலி 3. மற்ற இப்போத்தான் 10 கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் இருக்கிறவங்கள 3. பிறகு முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. உயிரெழுத்தை 2ஆக பிரிக்கலாம். குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. அப்போ இந்த குறில் நெடில் என்றா என்னென்றா, எங்கட சத்தத்தின் அளவை நாங்கள் மாத்திரை என்றதால், மாத்திரை என்றால் ஒரு கண் சிமிட்டுற நேரம், அப்போ இல்லாட்டி ஒரு சுடக்கொண்டு நொடிக்கிற நேரம். அப்போ குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அதே மாதிரி மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. அப்போ மெல்லிய எழுத்தையும் நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம்: மெல்லினம், வல்லினம், மெல்லினம், இடையினம். என்னென்னா தொண்டையிலேருந்து வாய்க்குள்ளால் வர்றது வல்லினம் என்றும், தொண்டையிலேருந்து மூக்குக்குள்ளால் வர்றது மெல்லினம் என்றும், 2க்கும் இடைப்பட்டு தொண்டையால் மட்டும் அந்த சத்தம் இதுகளில் தட்டுப்படாமல் வர்றது இடையினம் என்று பிரிக்கிறோம். இது 6 எழுத்துக்கள். பிறகுத்தான் நாங்கள் சார்பெழுத்தை பார்த்தோம். நாங்கள் சார்பெழுத்தில் 3 எழுத்து அவர் சொன்னவர். ஒன்று குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்று. அப்போ அந்த 3 தான். இப்போ இது நான் பிறகு உள்ளதையும் சேர்த்து போட்டிருக்கிறேன். இப்போ அந்த 3ஐயும் சேர்த்து நாங்கள் 3 சார்பெழுத்துக்கள் வந்து பார்த்தோம். இதுதான் அதில் சுருக்கம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எழுத்ததிகாரத்தை நாங்கள்
மூன்றா பிரிக்கலாம். ம், எழுத்தியல், பிறப்பியல், புணரியல் என்று. புணரியல், எழுத்தியல், பிறப்பியல், புணரியல் என்று. எழுத்தியலுக்குள்ள எழுத்தை பற்றி மட்டும் கதைக்கிறது எழுத்தியல். அப்போ எழுத்தை பற்றி ரெண்டு இயல்கள் இருக்கு. ஒன்று நூன் மரபு, அடுத்தது மொழி மரபு. இப்போ இந்த ரெண்டும் எழுத்தைப்படி தான் கதைக்குது. இப்போ நான் மொழிபெயர்ப்பு சொல்லாமல் நான் உடனே இங்கே ஜம்ப் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நான் மொழிபெயர்க்கு வருவோம். அடுத்த பிறப்பியல் அந்த எழுத்து எப்படி பிறக்குது என்றதை பற்றி சொன்னது. அதுக்கு பிறகு இங்கே உள்ள மிச்சம் இந்த மூன்றையும் தவிர மிச்சமுள்ள 6 இயல்களும் இந்த எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றக்குள்ள அதில் என்ன மாதிரி மாற்றங்கள் வருது என்றது படிக்கிறோம். அந்த மாற்றங்களை நாங்கள் மயங்கியல் என்று சொல்கிறது. அப்போ அந்த மயங்கியல் எப்படி உருவாகுது என்றதை இதில் பார்க்குறோம். இதில் இவர் சேவாய் சண்முகம் என்றவர், அவரோட சில புத்தகங்கள் இதில் போட்டிருக்கேன். எழுத்திலக்கண கோட்பாடு, இலக்கியமும் மொழி அமைப்பும். இந்த புத்தகங்கள் இந்த தொல்காப்பியத்தில் இந்த எழுத்தியலை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு மிக நல்ல புத்தகங்கள், நல்ல தெளிவாக விளக்கமாக எழுதியிருக்கார். விரும்பி வாசிக்கிறவங்க இதை எடுத்து வாசிக்கலாம். நேரடியாக நீங்கள் எழுத்து அதிகாரம் எடுத்து வாசிக்கிறத விட இதை எடுத்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட விளக்கமாக இருக்கு. ரைட். அப்போ இப்போ நான் சொன்னேன், இந்த 3 பிரிவு இருக்கு. எழுத்தியல், இந்த எழுத்தியலில் 2 சாப்டர்ஸ் இருக்கு. நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல் இருக்கு. இது 3க்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், அந்த நூன் மரபுன்றது தனி எழுத்துக்களை பற்றி விளங்கப்படுத்துறது தான் நூன் மரபு. அதாவது முதல் எழுத்துக்களை பற்றிய முழுமையான விளக்கம். உங்களுக்கு முதல் எழுத்துண்டா தெரியும் 30. அந்த 30 முதல் எழுத்துக்களையும் பற்றி விளக்குறது தான் நூன் மரபு. ஏனென்றால் அதான் ஸ்பெஷல் லெட்டர்ஸ், வெரி சவுண்டை கிரியேட் பண்ணுற ஸ்பெஷல் லெட்டர்ஸ். அப்போ அதை பற்றிய படிப்பு தான் நூன் மரபு. அப்போ மொழி மரபு என்றா என்னன்னு சொன்னால், மொழிபரப்பு நாங்கள் அந்த நூன்மரபை பார்க்கக்குள்ளே முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு பார்த்தோம். அந்த சார்பெழுத்தை பற்றி மொழி மரபு கதைக்கும். அதே நேரத்தில் ஒரு சொல் எடுத்தீங்கன்னா அந்த அந்த தொல்காப்பியர் காலத்தில் சொல் என்றதுக்கு அவங்க மொழி என்றதான் சொல்லுக்கு பதிலாக பாவிச்ச சொல். இப்போ நாங்கள் மொழின்றதை லாங்குவேஜ்னு பாவிக்கிறோம். அந்த நேரத்தில் மொழி என்றால் ஒரு சொல், அதுதான் மொழின்றாங்க. அப்போ அந்த மொழிக்கு முன்னால், அதாவது சொல்லுக்கு முன்னால் வர்ற எழுத்து என்னென்ன எழுத்து முன்னால் வரலாம், என்னென்ன எழுத்து கடைசியாக வரலாம் என்றதை பற்றிய விளக்குறது தான் இந்த மொழி மரபு. அப்போ அங்கேயும் எழுத்துக்கள் தான், ஆனால் அந்த எழுத்துக்களில் ஒரு சொல்லுக்கு முன்னால் வர்ற எழுத்து, இப்போ உங்களுக்கு தெரியும் ரானா முதல்ல வரக்கூடாது. அப்போ முதல்ல வந்தால் அது தமிழ் இல்லை. இப்போ ராமன் என்று சொன்னால் அது தமிழ் இல்லை. தமிழ் ஆக்கணுமெண்டா தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, அது கொஞ்சம் தமிழோட சேர்த்து எழுதணுமெண்டா முன்னால் ஈனா போட சொல்லியிருக்காரு. இராமன் என்று எழுதணுமெண்டு. அப்போ ரா என்று தொடங்குறதுமே தமிழ் இல்லை. அப்போ அது மாதிரி அந்த சில எழுத்துக்களில் தொடங்கக்கூடாது. அப்போ அது எதில் தொடங்கலாம், எதில் தொடங்கக்கூடாது என்றதும், அதே மாதிரி முடிவில் அந்த சொல்லுன்ற முடிவில் சில இதுகளில் முடியக்கூடாது. அப்போ எதில் முடியக்கூடாது, எதில் முடியணும் என்றதையும் இந்த மொழி மரபு விளங்கப்படுத்தும். அதோட சார்பெழுத்து அல்லதையும் விளங்கப்படுத்தும். சார்பெழுத்துன்றது நாங்கள் அதை பற்றி இப்போ பார்க்கக்குள்ள டீட்டெயிலாக பார்ப்போம். என்றால் அது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம், நுணுக்கமாக பார்க்க வேண்டியது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் சார்பெழுத்து கண்ட மாத்திரை அளவும் அரை மாத்திரை தான். இப்போ அதே சார்பாக வந்ததுன்றதை நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். அப்போ நூன் மரபுண்டா முதல் எழுத்துக்களை பற்றி விளங்கப்படுத்துறது, மொழி மரபண்டா சார்பெழுத்துக்களும் ஒரு சொல்லுண்ட தொடக்கத்திலையும் முடிவிலையும் வர எழுத்துக்களை பற்றி விளங்கப்படுத்துறது. பிறப்பியல் என்றது ஒரு சொல், அந்த முதல் எழுத்துக்களாக இருக்கலாம், சார்பு எழுத்தாக இருக்கலாம், எந்த ஒரு எழுத்தாக இருந்தாலும் எப்படி உருவாகுது, எங்கிருந்து உருவாகுது, எது கூடாக அது வந்து வெளியே சத்தமாக வருது என்றதை பற்றிய ஒழுங்குபடுத்துறது தான் பிறப்பியல். என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் நாங்கள் தமிழ் ஆசிரியர் இருக்கலாம், தமிழ் ஆசிரியர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தமிழனும் இந்த பிறப்பியலை தெளிவாக விளங்கி இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றது எனக்கு படிப்பிக்கிறதுக்கும்
அந்த அவர் அவர் தொல்காப்பியர் ஓர்டராக போட்டிருந்தார் நூல் மரபு மொழி மரபு பிறப்பியல் என்று போட்டிருந்தாலும் இந்த நூல் மரபுக்கு பிறகு பிறப்பியலை பார்த்துட்டு மொழி மரபு பார்க்க கொஞ்சம் கூட விளக்கமாக இருக்குது. அதனால தான் நான் பிறப்பியலுக்குள்ள வா அது பிறகு மொழி மரபுக்கு போவோம். ரைட். அப்போ உங்களுக்கு நூல் மரபில் பற்றி படிச்சிட்டோம். அதில் 33 நூற்பா அது என்ன சொல்லுதுன்ற சாரத்தையும் பார்த்துட்டோம். மொழிமரபுண்டா என்ன என்றதையும் பார்த்துட்டோம். அதை பிறகு பார்க்க போகிறோம் என்றதும் விளங்கிட்டு இப்போ நாங்கள் பிறப்பியலுக்குள்ளே வருவோம். இப்போ பிறப்பியல் தான் 3வது இயல். நான் இப்போ 2வது இயலாக படிப்பிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே நாங்கள் எழுத்துன்னு உங்களுக்கு சொன்னேன். முதல்ல எழுத்துன்றதை வரி இப்போ ஆரம்ப காலங்கள் தொல்காப்பியர் காலத்தில் எழுத்துன்றதை ஒளி வடிவத்தை தான் எழுத்துன்னு சொல்கிறேன். எலும்பி வாரதால் எழுத்து. ஆனால் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த எழுத்துன்றது வரி வடிவம் என்று மாறி ஏன் மாறிச்சின்னு தெரியல, அப்படி மாறி சொல்ல தொடங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் யாரையும் எழுத்துண்டா எழுதுறதான் எழுத்துன்னு சொல்லுவோம், சத்தத்தை நாங்கள் எழுத்துன்னு சொல்றதில்லை. அப்போ இந்த சத்தம் தான் ஒரு மொழியின் அடிப்படை. அப்போ அந்த ஒரு மொழி உருவாக்கம் என்றது எழுத்துல தங்கி இல்லை, சத்தத்தில் தான் தங்கி இருக்கு. அது அந்த சத்தம் வளர்ந்து ஒரு மொழியா பரிணமிச்ச பிறகுதான் அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் வரும். உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் இப்போ 7159 மொழிகள் இருக்கு. அதில் 4135 மொழிக்கு மட்டும்தான் எழுத்து வடிவம் இருக்கு. மற்ற 3000 சுற்றத்துக்கு எழுத்து வடிவம் இல்லை. இந்த 4135லையும் எல்லாத்துக்கும் சொந்த எழுத்து வடிவம் இல்லை. இப்போ எங்கிட்ட உலகத்திலேயே இருக்கிற எழுத்து வடிவங்கள் 156 தான். இந்த 156 எழுத்து வடிவத்தை தான் இந்த 4135 மொழிகளும் பயன்படுத்துது. உதாரணத்துக்கு தேவநகரி என்ற எழுத்து வடிவத்தை எடுத்தீங்கன்னா அதை தான் வட இந்தியாவில் எல்லா மொழிகளும், ஹிந்தி, மராட்டி, உருது, பாலி, பிராகிருதம் எல்லாம் இந்த தேவநகரியை தான் பாவிக்குது. அது மாதிரி இங்கிலீஷ் எடுத்துக்கொண்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ் இங்கிலீஷை தான் பாவிக்குது, இங்கிலீஷையும் ஃப்ரெஞ்சையும். அப்போ அந்த அதனால இந்த எழுத்து வடிவம் 156 தான், வரி வடிவம் அந்த ஆனால் அது பாவிக்கிற மொழிகள் கூட. ஆனால் மொழி என்று பார்க்கக்குள்ள எழுத்து வடிவத்துக்கு முதலே எவ்வளோ காலத்துக்கு முதலே இந்த மொழி உருவாகி இருக்கணும். இந்த சத்தத்தில் தான் அந்த மொழி வந்திருக்கும். அந்த மாதிரி மிக மிக பழைய காலத்தில் உருவாகி இருக்கணும். நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி தேவனைய பாவான ப்ரொஃபஸர் ஆசேந்திரன் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ் 50,000 வருஷத்துக்கு முதல்ல உருவாகி இருக்கணும் என்று சொல்லி. அதுக்கு என்ன காரணம்ன்றதை நான் முதல்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அப்போ 50,000க்கு முதல்ல உருவாகி இந்த எழுத்து வடிவம் எங்களுக்கு வர்றதுக்கு குறைஞ்ச இப்போ இருந்து ஒரு 3000 வருஷத்துக்குள்ள அல்ல 4000 வருஷத்துக்குள்ள அல்லது 5000 சொல்லலாம், அவ்வளவுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்லையே மொழி உருவாகிட்டு. அப்போ அந்த மொழி எப்படி உருவாயிச்சு என்று சொன்னால் அந்த சத்தத்து கூட தான் உருவாகி. அப்போ இப்போதைய மாடர்ன் சயின்ஸ், அதாவது மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது என்றால், ஒரு மொழியை பற்றி படிக்கணும்னா அதில் அந்த சத்தம் எப்படி உருவாகினது, என்ன மாதிரி அந்த சத்தம் வெளிவந்தது, அந்த சத்தம் எப்படி இருக்கும் என்றது படிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லி இப்போதைய மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. அதனால் அந்த மாடர்ன் சயின்ஸ் அந்த சத்தம் உருவாகிறத பற்றி ஆய்வு செய்கிறாங்க. அதுக்குன்றே நான் போன முறை ஒரு ஒரு வெப்சைட் ஒன்று காட்டினேன். நான் அந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு எழுத்துக்குரிய உச்சரிப்புகளையும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளோட உச்சரிப்புகளையும் எடுத்து அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு ஏற்ற மாதிரி மேப் பண்ணி அதில் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த எழுத்தை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சத்தம் வரும். நான் அந்த போன நூல் மரபுக்குள்ள அந்த சைடை காட்டினேன், அதில் வெப்சைட்டும் போட்டுருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போ இப்போத்தைய மாடர்ன் சயின்ஸ் இதை எப்படி ஒளி உருவாகிறத பற்றி பார்த்து கொண்டு இருக்கு. இதைத்தான் நாங்கள் பிறப்பியலில் படிக்க போகிறோம். அப்போ அதனால் இந்த மொழி இந்த நவீன மொழியியல் எப்படி இந்த ஒளி உருவானதுன்றது இப்போத்தைய மாடர்ன் சயின்ஸ் எப்படி விளங்கி இருக்குன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். இது ஒரு வீடியோ, சத்தம் கேட்குதான்னு சொல்லுங்க எனக்கா. How does the human சத்தம் வருதா? கவனிச்சு கேளுங்க. How does the human body produce voice and speech? Every day, many of us rely on voice and speech to communicate. Let's explore the processes of breathing, voicing, and speaking.
What is voice? Your voice is as unique as your fingerprint. Voice or vocalization is the sound produced by humans and other vertebrates using the lungs and the vocal folds in the larynx. The larynx, sometimes called the voice box, is the primary organ of voice production. Voice and speech are not the same. An infant crying or an adult laughing are examples of vocalization or voice production. What is speech? People typically express thoughts, feelings, and ideas orally to one another through a series of complex movements that alter the basic tone created by voice into specific identifiable sounds called speech. Before we get into more detail about how voice and speech are produced, let's explore how we breathe. The first step is taking air into the lungs. The large dome-shaped muscle called the diaphragm, which is located directly below the lungs, contracts and expands vertically, lifting the rib cage and allowing the lungs to fill with air. After the lungs bring oxygen into the body, they remove carbon dioxide through breathing out. When breathing out, the diaphragm and rib cage return to their resting positions, forcing the air out of the lungs. How do we produce voice? There are several parts of the body that play a role in voice production. Vocal folds are two bands of tissue that are positioned opposite each other in the larynx. The larynx is located between the base of the tongue and the top of the passageway to the lungs, known as the trachea. When you are not speaking, the vocal folds are open so that you can breathe. Voice is generated by airflow from the lungs. When it's time to speak, the pressure below the larynx increases until it blows the vocal folds apart. Hello. Hello. The vocal folds are first forced apart at the bottom, followed by the top, and air is forced through the very narrow opening. The opening between the vocal folds is called the glottis, which opens during breathing and narrows during voice production. The pressure forces the air through the vocal folds, which creates a suction as we exhale. This suction pulls the vocal folds together at the bottom, followed by the top. When the air from the lungs blows past the vocal folds at a high speed, the vocal folds vibrate. In order to produce typical loud speech, the vocal folds and larynx must vibrate normally. How do we produce speech? Speech is produced by precisely coordinated muscle actions in the head, throat, chest, mouth, nasal cavity, and abdomen. Speech development is a gradual process that requires years of practice. During this process, a child learns how to regulate these muscles to produce understandable speech. Different parts of our nose and mouth are carefully positioned to create speech sounds. We position the velum, tongue, jaw, and lips in reference to permanent parts of our vocal tract, such as the roof of our mouth. Hello. Hello. As you can see, the process of producing voice and speech is complex and plays an important role in our daily life. For more information on voice and speech, ரைட். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ மாடர்ன் சயின்ஸ் எப்படி ஒரு 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 சவுண்ட் ஒரு ஸ்பீச் உருவாகுது, எங்கேருந்து உருவாகுது, அது எப்படி ட்ராவல் பண்ணி வெளியில் சத்தமாக வருது என்றதை விளங்கப்படுத்தினது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிற அந்த 3 முக்கியமான விஷயம் என்னென்றால், ஒன்று ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இது அதுக்கு கீழே உள்ள டயஃப்ராம், இது ஒரு மசில். இந்த மசில் மேலே புஷ் பண்ணுறதால தான் நாங்கள் வெளியில் சுவாசிக்கிறோம். அந்த மசில் கீழே வர்றதால நாங்கள் உள்ளுக்கு சுவாசிக்கிறோம். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அப்போ அப்படி நாங்கள் சுவாசிக்கக்குள்ளே வர்ற அந்த வலி மேலே வந்து இந்த தொண்டைக்குள்ளே வரக்குள்ள அதுதான் ஃபோனோட்டரி சிஸ்டம். இதுக்குள்ளே வந்து தான் இந்த சவ்வுகள் வைப்ரேஷனாக ஒரு சத்தமாக மாறுது. அந்த சத்தம் இதுக்குள்ளால், அதாவது இது ஆர்டிகுலேட்டரி சிஸ்டத்துக்கூடாக வந்து இந்த நாக்கு அன்னம்
பல்லு, உதடு, மற்றது மூக்கு. இதுகளுக்கூடாக வெளிப்படக்குள்ள தான் அது ஒரு ஒலியா, ஒரு ஸ்பீச் சவுண்டா வெளியே வருது என்று சொல்லி மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. அப்போ அது அந்த மூன்றா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பாருங்க, மேல் சுவாச தொகுதி, அதில் மூக்கு, தொண்டை இந்த பகுதி அப்படியே இருக்கு, மற்ற குரல் வலை. அடுத்தது கீழ் சுவாச தொகுதி, இந்த மூச்சுக்குழாய், முதன்மை மூச்சுக்குழாய் இது. அடுத்தது நுரையீரல். அப்போ இந்த இந்த மூன்றும் தான் ரெஸ்பிரட்டரி சிஸ்டம், ஃபோனட்டரி சிஸ்டம், ஆர்டிகுலேட்டரி சிஸ்டம். இந்த மூன்று தான் சவுண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஃபண்டமெண்டல், அடிப்படை என்று சொல்லி மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அது உருவாகிறது இந்த டயஃபரத்தால். அது டயஃபரத்துக்கு தமிழில் என்ன சொல்கிறோம்னா உதரவிதானம் என்று சொல்லுவோம். அதை உந்தி என்றும் சொல்லுவோம். ரெண்டும் இந்த இந்த டயஃபரத்துக்கு, இந்த ஆங்கிலத்தில் டயஃபரம், தமிழில் உந்தி அல்ல உதரவிதானம்னு சொல்லலாம். அப்போ சத்தம் இது புஷ் பண்ணுறதா கூட தான் வருது என்றதை மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. ரைட், இந்த மாடர்ன் சயின்ஸ் இதை எப்போ கண்டுபிடிச்சதுன்னு பார்ப்போம். நான் இந்த படத்தை போட்டிருக்கேன்டா சில நேரங்களில் தேடக்குள்ள தமிழ் சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் எதுன்னு தெரியாமல் இருக்கும். அதனால் இது எனக்கு கிடைச்சது படம். அப்போ அந்த படத்தை போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்லைட்ஸை பார்க்குறாக்கள் பிறகு பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஒவ்வொன்றுக்குள்ள தமிழ் பேர். இதை மாடர்ன் சயின்ஸ் எப்போ கண்டுபிடிச்சான்னு பார்த்தால், உங்களுக்கு தெரியும் மாடர்ன் சயின்ஸ்ன்றது இந்த வெஸ்டர்ன் சயின்ஸை தான் நாங்கள் மாடர்ன் சயின்ஸ்னு சொல்கிறோம். அதாவது மேலைத்தேய அறிவியல் மரபு என்று சொல்லலாம். ஏன் நாங்கள் மேலைத்தேயம் என்று சொல்கிறோம்னா, எங்களை மேலைத்தேயம், அதாவது எங்களுக்கு ஒரு அறிவியல் மரபு இருக்குது. இந்தியாவை எடுத்துக்கொண்டா இந்தியாவில் உள்ள அறிவியல் மரபு தமிழர்கள் அறிவியல் மரபு தான். ஆனால் இப்போ ஒரு ஃபைட் பண்ணி கொண்டு சொல்கிறாங்க, இல்லை எங்களோட ஆரிய மரபும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆதாரம் இல்லை. எங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்குது. அப்போ எங்களோட அறிவியல் மரபு மற்றது இப்பத்தைய மேலத்தைய அறிவியல் மரபு. ஏன்னா மேலத்தைய அறிவியல் மரபு தான் இப்போ மேலோங்கி இருக்கிறதால எதையுமே சயின்ஸு கூட எக்ஸ்பிளைன் பண்ணால் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிற நிலைமை எல்லார்ட்டையும் இருக்குது. உண்மையும் தான் அது. அப்போ அதை மற்றது அது எங்களுக்குள்ள, அதே மாதிரி இங்குள்ள மற்ற விஞ்ஞானிகளோடையோ மற்ற இங்குள்ள இன்டலெக்சுவலோடைய கதைக்குள்ளேயும் நாங்கள் இந்த ஆதாரங்களோட இவங்களோட சயின்ஸோட ஒப்பிட்டு காய்ச்சாதான் இவங்க எங்களை ஏற்றுக்கொள்வாங்க. இல்லாட்டி எங்களுடைய ஜஸ்ட் மித்தாலஜி என்று சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளாமல் போயிடுறாங்க. அதனால் நாங்கள் எங்களோட சயின்ஸை நாங்கள் சொல்கிற அதே நேரத்தில் அவங்களோட சயின்ஸையும் படித்து அதை கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ அதுக்காக தான் நான் இதுகளையும் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்த அவ்வளோ நாலேஜும் இவ்வளோ வர்றதுக்கு இவ்வளோ காலம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் ஃபிலஸ் என்றவர் டயஃப்ரம் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஒன்று இருக்குன்னு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன செய்யும் அவருக்கு தெரியாது. அதே நேரத்தில் கிளேன் என்றவரும் 2ஆம் நூற்றாண்டில் வேறு 2ஆம் நூற்றாண்டில், அது கிறிஸ்துக்கு பின் இல்லை, முன் இல்லை, பின். இது கிறிஸ்துக்கு முன், இது கிறிஸ்துக்கு பின். அதாவது இவர் கண்டுபிடிச்சிருக்கா, அதுக்கு கணக்க விளக்கம் இல்லை போல இருக்குது. அப்புறம் கிளென் என்றவர் அதை திரும்பி அதை அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்போ இவர் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு இவர் கண்டுபிடிக்கிறார். இது இவர் கண்டுபிடிச்சா பெருசாக டாக்குமெண்ட் பண்ணப்படலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் கிளென் செய்தது தான் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதாவது இந்த டயஃப்ரம் ஒன்று இருக்குது கண்டுபிடிச்சிருக்கேன். அது எப்படி ஒர்க் பண்ணணும், என்னத்துக்காக அது இருக்குன்னு தெரியாது. இதை நான் எடுத்தது இந்த ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து. என்ன நாங்கள் ஆதாரங்களோட கதைக்கிறது எல்லாம், அதனால தான் நான் இதுகளையும் கொண்டு வரேன். ரைட், அதுக்கு பிறகு அதாவது இப்போ 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு 1514 என்றது 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டில் ஆண்ட்ரூ வெஸ்லஸ் என்றவரும் வில்லியம் ஹார்ட்வி என்றவரும் வேறு வேறையா, ஒரே நேரத்தில் இல்லை, வேறு வேறையா அவங்களோட ரிசர்ச்சுக்கு கூடாக அவங்கள்கிட்ட ரிசர்ச்சு கூடாக அவங்க இந்த பாடியின் அனட்டமியை பற்றி அனலைஸ் பண்ணுறாங்க. பண்ணி அதில் அனட்டமின்ற பாடி ஸ்ட்ரக்சர், ஃபிசியாலஜின்னா அந்த பாடியில் உள்ள பார்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ண முடியாது. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ இதைத்தான் இந்த பீரியடில் முதல் மாடர்ன் சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. பாடியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸ் ஒவ்வொன்றும் என்ன மாதிரி வேலை செய்யுது.
அப்போ தான் அவங்க டயஃபரத்தும் என்ன மாதிரி வேலை செய்யும் அதாவது கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் அதாவது அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் இந்த இந்த பீரியட்ல கண்டிருந்தாலும் அதெல்லாம் இப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முதல்ல அதை கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த இந்த பீரியட்ல தான் இது சுவாசத்துக்கு டயஃப்ரம் சுவாசத்துக்கு உதவி செய்யும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பீரியட்ல தான். அதாவது இது புஷ் பண்ண எக்ஸைல் ஆகும், கீழே வந்துச்சுன்னா இன்னேல் ஆகும். அதாவது கீழே இருந்து டயஃப்ரம் கீழே இருந்து மேலே அமர்த்திச்சேன்னா மூச்சு வெளியே வரும், அது கீழே போச்சுன்னா மூச்சு உள்ளுக்கு போகும் என்றதை கண்டுபிடிக்கிறது 16ஆம் நூற்றாண்டில் இந்த ரெண்டு விஞ்ஞானிகளும். இதுக்குரிய ரெஃபரன்ஸ் இது இதில் இருக்குது. இது இவங்க நினைக்கிறேன் ஜெர்மன் சயின்டிஸ்ட் வந்து அவங்களோட தமிழ் அது இங்கிலீஷ் ஆக்கம் நீங்கள் இன்டர்நெட்டில் எடுக்கலாம். அதில் இங்கிலீஷ் ஆக்கம் பேரும் போட்டிருக்கேன்னு பார்க்குறாக்கள் இங்கே இன்டர்நெட்டில் தேடினா கிடைக்கும். ரைட், அப்போ ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அது இந்த ஃபிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சவங்க. ஆனால் இன்னும் இது மொழியோட எப்படி இதுக்கும் மொழிக்கும் சம்பந்தம், அதாவது இப்போ நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டாங்க, அவங்க சொல்கிறாங்க டயஃபரத்துலேருந்து அந்த ஒளி ஒரு ஒரு ஒளி உருவாகணும்ண்டு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 20ஆம் நூற்றாண்டு ஆகிட்டு, கிட்டத்தட்ட 21ஆம் நூற்றாண்டுக்குள்ள தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இதை கண்டுபிடிச்சி ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதையும் இந்த ரெண்டு விஞ்ஞானிகள் ஃப்ரெடி நேண்ட் டி சோசே, ஃப்ரெடினாண்ட் ஒன் ஹெலோ மோஸ்ஸே நினைக்கிறேன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த டயஃப்ரத்துக்கும் இந்த சவுண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு என்று கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் அவங்க சாதாரணமாக கண்டுபிடிக்கல, அவங்க அல்ட்ராசவுண்ட் வச்சுக்கொண்டு இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனரை வச்சுக்கொண்டு அந்த சவுண்ட் ட்ராவல் பண்ணுறது நெஞ்சில் இருந்து அப்படி தொண்டை மட்டும் ட்ராவல் பண்ணுற இடங்கள்ல அந்த அல்ட்ராசவுண்டை வச்சு அதிலிருந்து இந்த வேவ் சைனை எடுத்து அதை வச்சு கொண்டு தான் இதுக்கு இந்த டயஃபரத்தில் இருந்து தான் சவுண்ட் உருவாகணும், இது கூட தான் ட்ராவல் பண்ணும் என்று இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இது இது 20ஆம் நூற்றாண்டு, அது ஏர்லி 20th செஞ்சுரி, அதாவது கொஞ்சம் உங்களுக்கு தெரியுங்க ஏர்லி 20th செஞ்சுரி. இது மிட் 20th செஞ்சுரியில் தான் இன்னும் ரெண்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ் எலக்ட்ரோமயோகிராஃபி என்றதும் லார்கோஸ்கோபி என்றதும் யூஸ் பண்ணி அதை நீங்கள் அது கூடாக இந்த தொண்டை கூடாக ஒரு ஒரு கேமரா மாதிரி ஒன்று போட்டு அது நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் காட்டினவங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு சவு இந்த சவு இந்த படத்தில் இருக்க இந்த இது விரிஞ்சி சுருங்கினா காட்டினாங்களா, அந்த படத்தை எடுக்கிறதுக்கு கேமராவை உள்ளுக்கு அனுப்பி ஆக்களை கதைக்க வச்சு அது என்ன மாதிரி எடுக்குது என்ன மாதிரி அது மாறுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு 20ஆம் நூற்றாண்டு ஆகியிருக்கு. இதுக்குரிய ரெஃபரன்ஸ் இங்கே புத்தகங்களை போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆள் இப்படி ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கார். 2ஆம் நூற்றாண்டுலையும் கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டுலையும் ஒரு ஆள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு 1500களில் தான் இதில் அதில் டயஃபரத்தோட ஃபிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் தான் இப்போ நாங்கள் வீடியோவில் பார்த்த அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சது தான், அதுவும் இந்த கருவிகளை கொண்டு. இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். அபவுட் எப்படி ஒரு சவுண்ட் எங்களோட பாடியில இருந்து வெளியில் ஒரு 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 ஒளி உள்ளுக்குள்ளேருந்து வந்து அப்படி ஒரு ஒளியாக எப்படி வெளியே வருதுன்றதை கண்டுபிடிச்சது. இதே நேரத்தில் 17ஆம் நூற்றாண்டு அல்லது 1660களில் ஒரு ராபர்ட் பாயில் என்றவர் அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு வேக்யூம் ஒரு டியூப் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு டிவைஸை வச்சுட்டு அதுக்குள்ளால சவுண்டை அமர்த்திட்டு அந்த டியூப்லேருந்து அங்கால சைடில் சவுண்ட் வருதான்னு அவர் பார்க்குறார். பார்த்தா சவுண்ட் வருது, ஒரு வேவ் ஃபார்மில் அந்த கீழே போட்ட மாதிரி வேவ் ஃபார்மில் சவுண்ட் வருது. பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ள உள்ள காற்றை வெளியே எடுக்கிறார்.
கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ள உள்ள டியூபுக்குள்ள உள்ள காற்றை வெளியே எடுக்க எடுக்க அந்த சவுண்ட் இங்கேருந்து அங்கே வர்றது சத்தம் அங்கெல்லாம் குறைஞ்சு கொண்டே வருது. அடுத்த எண்டில் ஒரு எண்டில் அந்த சவுண்டை கிரியேட் பண்ணிட்டு அடுத்த எண்டில் காதை வச்சுருந்தால் இங்கேருந்து வர்ற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வருது. அப்படி உள்ளுக்குள்ள காற்றை கம்ப்ளீட்டாக வெக்யூம் பண்ணி எடுத்த உடனே இங்கே நீங்கள் எவ்வளோ தான் பெருசாக சத்தம் போட்டாலும் அங்கே மற்ற சைடில் சத்தம் வருது இல்லை. அப்போ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருண்டா, காற்று ஒரு சவுண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமெண்டா அதுக்கு ஒரு மீடியம் வேணும். அப்போ அந்த மீடியம் என்னென்னா இந்த காற்று, இந்த ஏர் கூடாக தான் ஏரில் உள்ள இந்த மொலிகுல்ஸ், இந்த 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 கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நீங்கள் கதைக்கக்குள்ள அது நெருங்கி வந்து பிறகு ஐதாகி பிறகு நெருங்கி வந்து ஐதாகி இப்படியான ஒரு 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 ஃபோமில் வர்றதால தான் எங்களுக்கு அங்கால சைடில் கேட்குது. அப்படி தூர போக 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 இது அப்படியே ஐதாகி போகிறதால அந்த சவுண்ட் இல்லாமல் போயிடுது என்றதை இவர் கண்டுபிடிக்கிறார். அப்படின்னா ஒரு ஒளி ஒன்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்டா அதுக்கு ஒரு மீடியம் வேணும். இப்போ நாங்கள் ஸ்பேஸுக்குள்ளே போயிட்டோம்டா ஸ்பேஸில் காற்று இல்லை. அப்போ அங்கேருந்து பக்கத்தில் இருந்து காய்ச்சாலே ஒரு ஆள் காய்க்கிறது இன்னொரு ஆளுக்கு இருக்காது என்றால் அதில் மீடியம் இல்லைன்றதால என்றது இவர் கண்டுபிடிக்கிறார். எப்பண்டா 17ஆம் நூற்றாண்டு அல்லது 1660களில் கண்டுபிடிக்கிறார். அதுக்கு ரெஃபரன்ஸ் இங்கே நான் போட்டிருக்கேன். அப்போ பாருங்கள், 2 விஷயத்தை பார்த்துருக்கோம் மாடர்ன் சயின்ஸுன்ற. ஒன்று, எப்படி ஒரு சவுண்ட் பொடியிலேருந்து உருவாகி அது ஒரு ஒரு ஸ்பீச்சாக வெளியே வருது என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு மற்றும் மாடர்ன் சயின்ஸுக்கு வெஸ்டர்ன், அதாவது மேற்கத்திய அறிவியலுக்கு எடுத்திருக்கு. அதே நேரத்தில் இந்த சவுண்டு ஒரு வழிக்கூடாகத்தான், ஒரு காற்றுக்கூடாகத்தான் சவுண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் என்றதையும் கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு எடுத்திருக்கு. இது மாடர்ன் சயின்ஸ். இப்போ இதில் வந்து நாங்கள் என்னத்தை கன்க்ளூட் பண்ணுறோம் என்றால், உடல்ல இருந்து வெளியே வர்றது சத்தம் ஒரு காற்று கூடாகத்தான், காற்று ஒளி அலையாகத்தான் வெளியே வரும். இதுதான் மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. 2வது சொல்லுது என்னென்றால், அந்த அப்படி வாரத்துக்கு உடம்புல உள்ள உள்ளுக்குள்ள பாகங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்தால் தான் அந்த சத்தம் வரும். அப்போ எந்த பாகங்கள் என்று கேட்டால், மார்பு, குரல் வலை, தலை, நாக்கு, பல், அன்னம், உதடு, மூக்கு, இது மாதிரியான உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்தது தான் எங்களுக்கு எங்களோட ஒரு சத்தத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்றதை மாடர்ன் சயின்ஸ் இந்த 3 கன்க்ளூஷனுக்குள்ளே வருது. இதுதான் இந்த வீடியோலையும் பார்த்தீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதும் அதான். ரைட். இது இவ்வளவு நாங்கள் பார்த்தது என்னென்னா, எவ்வளவுக்கு மாடர்ன் சயின்ஸ் ஒரு ஒரு சவுண்ட், ஒரு ஸ்பீச், ஒரு லெட்டரோட சவுண்டை எப்படி உருவாகுதுன்றதுக்காக அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வரலாறு தான் நாங்கள் பார்த்தோம். அதை இந்த சுருக்கமாக இதில் போட்டிருக்கேன் நான். கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நூற்றாண்டில், கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டுலையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் டயஃப்ரம்னு ஒன்று இருக்குண்டு. பிறகு 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கிறாங்க, அதில் எப்படி சுவாசத்துக்கு அது உதவுதுண்டு. பிறகு 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கிறாங்க, அது டயஃப்ரம் எப்படி ஒரு ஒரு சத்தம், ஒரு மொழியை உருவாக்குற, ஸ்பீச்சை உருவாக்குறதுக்கு உதவுது. அதில் உடம்புல உள்ள இந்த பகுதிகள் அந்த ஒளி உருவாகிறதுக்கு உதவி செய்யுதுன்றது 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அதே 17ஆம் நூற்றாண்டில் அதுக்கு வழிக்கூடாகத்தான் அந்த சத்தம் வரும் என்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் நான் இதுவரைக்கும் பார்த்ததில் சாரம். ரைட். இனி நாங்கள் எங்களோட பிறப்பியலுக்குள்ளே வருவோம். இப்போ இது வரைக்கும் மாடர்ன் சயின்ஸ், அதாவது மேற்கத்திய அறிவியல் மரபு என்ன சொன்னதுன்னு பார்த்துட்டோம். இப்போ எங்களோட தமிழர்களோட அறிவியல் மரபு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்போ அதை பார்க்க முதல்ல நான் இந்த பிறப்பியலை நான் உங்களுக்கு சொன்ன நூன் மரபில் எல்லாம் 33 நூற்பாக்கள் இருக்குண்டு. அதே மாதிரி இதுலையும் பார்த்தா இதில் 20 நூற்பாக்கள் இருக்குது. இந்த 20 நூற்பாக்களில் முதலாவது நூற்பா இந்த எழுத்துக்கள் எப்படி உருவாகினது அதை பற்றி இருக்குது. இப்போ நாங்கள் மாடர்ன் சயின்ஸில் என்ன பார்த்தோமோ அதை பற்றி முதலாவது நூற்பா சொல்லுது. அது பிறகு இந்த இதில் உள்ள 4 நூற்பாவும் உயிரெழுத்துக்களோட தோட்டத்தை பற்றி சொல்லுது. பிறகு இதில் உள்ள 11 நூற்பாவும் 11 நூற்பாவும் மெய்யெழுத்துக்கள் எப்படி
உருவாகுதுன்னு சொல்லுது. அஹ், இந்த ஒரு நூற்பா சார்பெழுத்துக்களை பற்றியும், இந்த 2 நூற்பா அந்த எழுத்துக்கள் பிறக்கக்குள்ள அதுக்குரிய மாத்திரையை பற்றியும் சொல்லுது. ரைட். இனி நாங்கள் இன்றைக்கு இதைத்தான் பார்க்க போகிறோம். இதைத்தான் நாங்கள் மாடர்ன் சயின்ஸ் என்ன சொன்னதுன்னு பார்ப்போம். ரைட். எழுத்துக்கள் பிறப்பு. இதுதான் முதலாவது நூற்பா. அவர் என்ன சொல்றாருன்னா, உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உள்பட என் முறை நிலையான் உறுப்பு உற்று அமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல் திறம்பட தெரியும் காட்சியான என்று சொல்றார். இதுக்கு என்னன்னு நான் ஒவ்வொன்றுக்கா பார்ப்போம். Right. முதலாவது உந்தி. நான் முதலே சொல்லிட்டேன், உந்தின்றது என்ன? டயஃப்ரம். இங்க பாருங்க, இந்த ஒவ்வொரு சொல்லுமே தமிழுக்கு அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு சொல்லுமே ஒரு மியூசியம். உந்தின்ற என்ன? உந்தி தள்ளுறதான் நாங்க உந்தின்னு சொல்றோம். அப்ப இவர் இப்ப தொல்காப்பியத்தை நாங்க சில பேர் சொன்னாங்க, நாங்க முதலே படிச்சுனாங்க, 5000 வருஷம்னு சொன்னாங்க, 3000 வருஷம்னு சொன்னாங்க. சில பேர் கொஞ்சம் கீழ்களையும் சொன்னாங்க. கடைசியா இப்ப ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டிருக்காங்க. 2700 வருஷத்துக்கு முதல்ல தொல்காப்பியம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று. அப்ப 2700 வருஷத்துக்கு அந்த நேரத்துல உந்தின்ற சொல்ல அவர் பாவிக்கிறாருன்னு சொன்னால், அது இந்த பிசியோலஜியும் அவர் விளங்கியிருக்காருன்னு கருத்து. அதாவது அந்த சொல்லுது என்ன? உந்தி தள்ளுதல். அதாவது டயஃப்ரம் என்ன செய்யும்? கீழே உள்ளதை உந்தி அது மேல உந்துறதால தான் எங்களுக்கு காத்து வெளியே வருது. அதுக்கு சுருங்கி கீழே போறதால காத்து உள்ளுக்கு போகுது. அப்ப இந்த சொல்லே எங்களுக்கு விளங்கப்படுத்துது அந்த பிசியோலஜி. அதாவது அந்த டயஃபரத்திட அல்லது உந்தின்ற அல்லது உதரவிதானத்தின் பிசியோலஜி என்னன்றது இந்த சொல்லை எங்களுக்கு சொல்லுது. உந்தின்றா உந்தி தள்ளுது என்று சொல்லுது. அப்ப பாருங்க, இது இவர் உருவாக்க சொல் இல்லை, இதுக்கு முதலே பாவிச்ச சொல். தொல்காப்பியருக்கு முதலே பாவிச்சிருக்கிற சொல். அப்ப தொல்காப்பிய காலத்துக்கு முதல்ல இருந்தே அந்த டயஃபரத்தை பற்றி அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கு. ஆனா இது மாடர்ன் சயின்ஸ் இப்படி ஒன்று இருக்குன்றத கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதுல பிசியோலஜி கண்டுபிடிக்கிறது 16ஆம் நூற்றாண்டுல. இங்க நாங்க கேட்கிறோம் கிறிஸ்துக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுல. அப்ப பாருங்க, எங்கட தமிழரோட அறிவு மரபு எவ்வளவு உயரத்துல இருந்திருக்கு என்று. அப்போ உந்தி முதலா அங்க தோன்றி முந்து வழி தோன்றி. வழிண்டா என்ன? வழிண்டா நாங்க சிம்பிளா சொல்லிடுவோம், காத்து. அப்ப நான் யோசினான், உந்தி முதலா முந்து காற்று தோன்றினேன் என்று அவர் சொல்லல. அவர் முந்து வழி தோன்றினதை சொல்றார். ஏன் காத்து என்று சொல்லல? எனக்கு யோசனை வந்தது. அப்போ வழிண்டா என்ன? காத்துக்கும் வலிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? தேட என்ற நான் கண்டுபிடிச்சேன். எங்க சங்க இலக்கியங்கள்ல காற்றுக்கு கிட்டத்தட்ட 79 பெயர்கள் இருக்கு. பாருங்க, இதுல இருக்க அவ்வளவு பெயர்களும் காத்துக்கு சங்க இலக்கியம் கொடுத்த பெயர்கள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. நாங்க எல்லாத்தையும் பார்க்க போறோம்ல. வலிக்கு மட்டும் என்ன கருத்து போட்டிருக்குன்னு பார்த்தால், அதில் போட்டிருக்கு திட விசும்பு என்று. காற்று என்றால், இது நான் பிங்கள நிகண்டுல இருந்து எடுத்தது. பிங்கள நிகண்டுனா உங்களுக்கு தெரியும், நாமளே சொல்லியிருக்கிறேன். இப்ப நாங்க வைக்கிறது அகராதி அல்லது டிக்ஷனரி. ஆனால் ஆதி காலங்களில் சங்கில தமிழர்கள காலங்களில் இது பாவிச்சது நிகண்டு. இது 6ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட நிகண்டு. ஒரு சொல்லுக்கு பல கருத்துக்கள் இருக்கு, அதுக்கு பேர் தான் நிகண்டு. அப்ப அதுல இருந்து எடுத்ததுதான் திட விசும்பு. திட விசும்பு சொன்னா, திடண்டா ஒரே இடத்துல இருக்கிற, விசும்பு அந்த வெளிக்குள்ள இருக்கிற காற்று என்றதான் மீன். அதாவது காற்று என்றா வீசுதல், அசையாம இருக்கிறது என்றா காற்று. இப்ப வழி உதாரணத்துக்கு, இப்ப ஒரு ரூமுக்குள்ள இருந்தீங்கன்னா, ரூமை ஃபுல்லா அடைச்சி இருந்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிறது வழி, காற்று இல்லை. நீங்க கதவை ஜன்னலை திறந்து விட்டீங்கன்னா வெளியில இருந்து அந்த ப்ரெஷர் வந்தோடனே காற்று உள்ளுக்கு வரும், வெளியே போகும்னா அதுதான் காற்று. அதே மாதிரி எங்க உடம்புக்குள்ள அப்படி இல்லாததால அதை நாங்க வலி என்று சொல்றோம். அப்ப பாருங்க,
அவர் கண்டுபிடிச்சிருக்கார். அந்த அந்த பேரே எங்களுக்கு விளக்கம் கொடுக்குது. அசையாத காத்து, ஏதோ அதை ஏதோ ஒரு ப்ரெஷரால தான் நாங்கள் அதை அசைக்கிறோம் என்றால் சொல்கிறேன். மற்றது இதுல இருந்து இன்னொன்று எங்களுக்கு என்ன விளங்குது என்றால், இந்த 17ஆம் நூற்றாண்டுல ராபர்ட் போயில் கண்டுபிடிச்சார் தானே எங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒளி போகணுமெண்டா அதுக்கு ஒரு மீடியம் வேணும்னு கண்டுபிடிச்சார். அந்த டியூபை வச்சு கொண்டு கண்டுபிடிச்சார். எப்போ 17ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சவர். ஆனால் இங்கே தொல்காப்பியர் முதலே அதை கண்டுபிடிச்சார். அதாவது உந்து உந்து வழி தோன்றி உந்தி முதலா உந்து வழி தோன்றி, அப்போ உந்தி அது கூடாக வழி வந்து தான் இந்த ஒரு ஒரு ஸ்பீச்சை ஒரு சத்தத்தை உருவாக்குது என்றதை அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ இப்பயே அந்த காலத்திலே அவருக்கு தெரியும் ஒரு ஒளி ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு போகிறதுக்கு ஒரு மீடியம் வேணும், அதுதான் காற்று என்றதை தமிழ் மரபு, தமிழ் அறிவு மரபு கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முதலே கண்டுபிடிச்சிட்டு. அப்போ மேலைத்தேய அறிவு மரபு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 14ஆம் நூற்றாண்டா இப்போ இதுலேருந்து ஒரு 400 வருஷத்துக்கு போல தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட். இதை விட நான் என்னென்னா அந்த காற்று ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுப்பாங்க பார்த்தேன். உங்களுக்கு தெரியுது, வாடை காற்று என்றால் வடக்குலேருந்து வீசுறது, தென்றல் என்றால் தெற்குல இருந்து, கொண்டல் என்றால் கிழக்குல இருந்து, கச்சான் என்றால் மேற்குல இருந்து, சோளக்கச்சான் தென்மேற்கு, சோழ கொண்டல் தென்கிழக்கு, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. அதெல்லாம் இந்த 79க்குள்ள இனது வருது. இதை விட நீங்கள் திருமந்திரம் படிச்சிங்கன்னா திருமந்திரத்தில் 10 விதமான வாயுக்களை பற்றி சொல்கிறார். உடம்புக்குள்ளே உள்ள 10 விதமான வாயுக்களை பற்றி அதை 2ஆக பிரிக்கிறவர். பிராணவாயு, உபவாயுக்கள் உண்டு. ஏன்னா இந்த பிராணவாயு ஒரு ஆளோட உடம்புல இருந்து பிராணவாயு உள்ளுக்கு வெளியில் போயிட்டோன்னா அவரை உயிரை காப்பாற்றிக்கிறார். ஒரு செத்த மாதிரி கிடந்தாலும் இந்த 5 பிராணவாயுக்குள்ள ஏதாவது ஒன்று உடம்புக்குள்ள இருக்கும் இருந்தால் அவரோட உயிரை காப்பாற்றலாம் என்றது திருமந்திரம் சொல்லுது. இதான் பிராணவாயு. இது தும்மல், இதுகள், கொட்டாவி அதுகளில் வர்ற வாயத்தான் உபவாயு என்று சொல்றார். திருமந்திரத்தை பற்றி படிக்காதால இதை பற்றி டீப்பாக போகல. நான் காற்றுக்கு இவ்வளவு தமிழ்ல விளக்கம் இருக்கு, ஒரு பெரிய ஒரு சயின்ஸே இருக்குன்றதை சொல்றதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் முதலே காட்டினேன் இந்த மாடர்ன் சயின்ஸ் என்னத்தை சொன்னேன், இந்த 3 விஷயத்தையும் சொன்னேன். அதாவது காற்று தேவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒளி போகிறதுக்கு, உடல் பாகங்கள் சேர்ந்து வேலை செய்யணும், இந்த பாகங்கள் தான் வேணும். அப்போ அதுதான் இதில் பார்க்க போகிறோம். பாருங்க, உந்தி என்றது உடல் பாகங்கள், வலி, பிறகு தலை, இங்கே இவர் தலை என்று சொல்லியிருக்கார். இது பல்லு, மிடட்டு, தொண்டை, நெஞ்சு, மூக்கு, நா, அன்னம், இந்த 8 பகுதிகளும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த 8 பகுதிகளும் சேர்ந்து தான் ஒரு சத்தத்தை உருவாக்கும் என்று தொல்காப்பியர் 2700 வருஷத்துக்கு மேலே சொல்லிட்டார். ஆனால் இதை மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு ஆகிட்டு. கண்டுபிடிக்கிறதுக்கு 17ஆம் நூற்றாண்டு ஆயிட்டு. இப்போ இதைத்தான் நாங்கள் பார்த்தோம். ரைட். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உந்தி முதலா முந்து வழி தோன்றி, உந்திலிருந்து இந்த வழி தோன்றி தலையினம் தலைக்குள்ள வருது, மிடற்றினம் தொண்டைக்குள்ள வருது, நெஞ்சினம் நெஞ்சுக்குள்ள வருது, நிலையி அதாவது இந்த 3 இடத்துலையும் நிற்கிது. அதுக்கு பிறகு பல்லும், இதழும், நாவும், மூக்கும், அன்னமும். பல்லு, இதழ்டா இதடு, நாக்கு, மூக்கு, அன்னம்டா மேல வாயில மேல் பகுதி. அந்த உள்ள போய் அன்னமும் உள்பட எண்முறை நிலையான் அந்த இடத்துக்குள்ளால போய் உறுப்பு உற்று அமைய அந்த ஒவ்வொரு உறுப்பு கூடாகவும் சேர்ந்து நெறிப்பட நாடி ஒரு சரியான முறையால் வெளியே வந்து எல்லா எழுத்தும் சொல்லும் காலை அது கூடாக வந்து அந்த சொல்ல வெளியே சொல்ற நேரம் பிறப்பினாக்கும் வேறு வேறு என திறம்பட தெரியும் காட்சி. அதாவது ஒரு எழுத்துக்களை நாங்கள் உச்சரிக்கக்குள்ள
எல்லாம் ஒரே மாதிரி தான் உருவாகுது. அதாவது உந்தியிலேருந்து தொடங்கி அங்கேருந்து தொடங்கினோடனே நேராக தலைக்கு போயிடுது. பிறகு தொண்டைக்கு வருது, பிறகு நெஞ்சுக்கு வருது, பிறகு பல், இதழ், நாக்கு, மூக்கு உள்ளது வாய்ப்பகுதியும் மூக்கு பகுதிக்குள்ளேயும் நிரம்புது. அதில் நிரம்பிட்டு அதுலேருந்து வெளியே வரக்குள்ள தான் அந்த அது உயிரெழுத்துல உள்ள 12 எழுத்துக்களா, அல்லது மெய் எழுத்துக்களில் உள்ள 18 எழுத்துக்களா, அல்ல மெய் எழுத்துக்கள் உள்ள 214 எழுத்துக்களா என்றது அந்த அதுக்குள்ளால வந்து அந்த வெளியால வரக்குள்ள தான் அதை நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கலாம் என்றதை தான் இவர் சொல்றார். இப்போ இந்த இந்த முழு இந்த நூற்பாவையும் பார்த்தீங்கன்னா அவர் விளக்கணப்படுத்துகிற அந்த முந்தி முதலா, அதாவது இங்கத்தான் இந்த இந்த இடத்துல தான் தோன்றுது காற்று. தோன்றின உடனே என்ன நடக்குதுன்னா தலைக்கு போகுது. இப்போ நாங்கள் யோசிப்போம் என்னென்னா, எப்பயுமே இங்கேருந்து இது நிறைஞ்சு தான் போகும். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது போகணும்னா முதல்ல இங்கேருந்து நேராக போய் 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 இந்த இடம் நிறையும். இந்த நிறைஞ்ச அப்புறம் தான் அடுத்தது நிறையும். அப்போ அப்படி ஓர்டரில் நடக்குதுன்றதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். பிறகு தலையினும், அதுக்கு வந்து மிடற்றினம் தொண்டையில், அதுக்கு பிறகு நெஞ்சில், அதுக்கு பிறகுதான் வாய்க்கூடாக வருது என்று சொல்லியிருக்கார். அப்போ இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்னென்றால், தலையினும் என்று சொல்லியிருக்கார் பாருங்க. உந்தி முதலா முந்து வழி தோண்டி தலையினும். அப்போ இங்கே 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 பார்த்தா அந்த தலையில் இங்கே இந்த இடத்துல தலையில் வருது. அப்போ ஒளி தலையில் வந்து தலைக்கு இடத்துக்கு போகணும். அப்படி தொண்டைக்குள்ளால வந்து வாய்க்குள்ளால மூக்குள்ளால வெளியே வரலாம் தானே, தலைக்குள்ளேயும் போகணும் என்று நான் பார்த்தேன். பாசிபிளான்ட்டும் பார்த்தேன். பிறகு அதை பற்றி தேடி பார்க்கலாம் தெரிய வந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த மண்டை ஓட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பகுதிகள் இதுகளை சென்சஸ் என்று சொல்லுவோம். இந்த இந்த கலர் உள்ள பகுதியில் சின்ன பள்ளங்கள், மண்டை ஓட்டில் உள்ள சில பள்ளங்கள். எங்களுக்கு தடுமல் வந்துருச்சு என்றால் இந்த இடங்களில் சளி நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது தமிழில் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, தலைக்கு நீர் கோர்க்கிறது என்று சொல்லுவாங்க. தலை பாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அதாவது இந்த இடத்துல சளி கோர்க்கிறதால தான் அந்த அந்த பாரம் வரும். உங்களுக்கு அப்படி தலையில் சளி கோர்த்துச்சுன்னா, அந்த தடுமல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு குரல் மாறும். நீங்கள் அதுதான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சாதாரண குரலாக இருக்காது, வித்தியாசமான குரலாக இருக்கும். அதுக்கு அதுலேருந்து நாங்கள் என்னத்தை விளங்கி கொள்ளலாம்டா, இந்த சத்தம் இதில் சளி நிற்காட்டி இங்கேருந்து சாதாரண வைப்ரேஷன் கூட வந்து, ஆனால் இதுக்கு சளி நிற்கும்னா அந்த வைப்ரேஷன் இந்த சளியோட சேர்த்து இந்த இடம் வைப்ரேட் பண்ணுறதால இந்த சத்தம் மாறும். அப்போ இது எங்களுக்கு ஒரு ஒரு ப்ரூவாக இருக்குது. என்னென்னா தலைக்குள்ளேருந்தும் சத்தம் உருவாகுன்றதுக்கு ஒரு காரணம் ப்ரூவ் ஆகுது இதுலேருந்து. இது இப்போத்தைய மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிச்சது. ஆனால் இவர் அப்பயே கண்டுபிடிச்சிட்டார். தலையினும் அடுத்தது அதான் தலையினும்ன்றதை நான் தேடி பார்த்ததில்ல. அதாவது மிடற்றினம், அது எங்களுக்கு தெரியும், தொண்டைக்குள்ளாக வரும். அப்புறம் வந்து நெஞ்சில் இருந்து சத்தம் வரும் தெரியும். அடுத்தது பல்லு, இதழ், நாவ், மூக்கு, அன்னம், இந்த இடத்துக்கூடாக வருது. இதுதான் இந்த மாடர்ன் சயின்ஸும் எங்களுக்கு சொல்லுது. அப்போ இது அவர் இந்த 8 இடங்கள்லையும் நிற்கிதுன்னா அது சரியாக அக்யூரேட்டாக அளந்து வச்ச மாதிரி சொல்கிறார். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாடர்ன் சயின்ஸுக்கு எவ்வளோ காலம் எடுத்ததுன்னு பாருங்கள். இவர் சரியாக இத்தனை பொருட்களும் இத்தனை உறுப்புகளும் சவுண்டை உருவாக்குறதுக்கு காரணம் என்று சொல்கிறார். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மாடர்ன் சயின்ஸுக்கு நிறைய எக்யூப்மெண்ட் தேவைப்பட்டது, டெக்னாலஜி தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் என்ன டெக்னாலஜி இருந்தோ தெரியல, தமிழ் மரபில் அதை கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த கருத்து என்னென்னு விளங்கும். அதாவது அந்த ஒளின்றது உந்திக்கூடாக வெளிப்பட்டு தலைக்கு போய் தலையிலிருந்து தொண்டைக்கு வந்து பிறகு நெஞ்சுக்கு வந்து பிறகு அது நிரம்பின உடனே அப்படியே வாய், இதழ், மூக்கு, நாக்கு அந்த இடங்களுக்கு வந்து பிறகு அதில் இருந்து கொண்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஓடருக்கூடாக, குறிப்பிட்ட நெறிக்கூடாக ஒவ்வொரு எழுத்துக்களும் வெளியில் வரும். அந்த வெளியில் வரக்குள்ளது தான் அந்த சத்தம். நீங்கள் எது கூடாக இதில் எது கூடாக இந்த இந்த இவ்வளவுத்திலையும் எது கூடுதலாக, மூக்கு கூடுதலான ஆட்சியை செலுத்துதா, வாய் கூடுதலான ஆட்சியை செலுத்துதா, தொண்டை கூடுதலான ஆட்சியை செலுத்துதா என்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை என்ன ஒளின்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது வாய் கூடுதலான ஆட்சி செலுத்தி சென்றா அது என்ன
ஆஹ், வல்லினம். மூக்கு கூடுதலான ஆட்சியை செலுத்திச்சேண்டா அது மெல்லினம். தொண்டை கூடுதலான ஆட்சியை செலுத்திச்சேண்டா அது இடையினம் என்று எங்களுக்கு தெரிய வரும். இந்த தமிழை அவ்வளோ அழகா விஞ்ஞான பூர்வமா பிரிச்சு இந்த நூற்பா சொல்லுது. அப்ப இது நீங்க இப்ப அந்த சொல்லக்குள்ள பாருங்க, அது வாய்க்குள்ளால வந்துச்சென்றால் அது வாய் விரிஞ்சு இருந்துச்சென்றா அது ஆ. அந்த வாய் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இழுபட்டு சென்றா, பெருசா விரியாமல் கூடுதலா இழுபட்டு சென்றா அது ஈ. பாருங்க, அந்த தொண்டைக்குள்ளால வந்து வாய்க்குள்ள வந்த பிறகு வாய் ஆண்டு தெரிஞ்சுன்னா, ஆன்றதுக்கு அங்காத்தல்னு சொல்றது. ஆண்டு தெரிஞ்சுச்சேண்டா அது ஆனா. ஆண்டு திறக்காம இதழ் விரிஞ்சிச்சேண்டா அது ஈனா. இதழ் குவிச்சிச்சேண்டா அது ஊனா. பாருங்க, அப்ப ஒரே மாதிரி வந்து அந்த வாய்க்குள்ள வந்த பிறகு வெளியில வரக்குள்ள இந்த இதழ்ல நடக்கிற மாற்றங்களால தான் அது வேற வேற சொல்லா உருவாகுது என்றத அவர் சொல்றார். இத கருத்து நான் இவ்வளவு சொன்னது. ரைட், இதுதான் எங்கட முதலாவது நூற்பா. அதை நாங்க இந்த பிறப்பியல்ல நான் சொன்ன 20 நூற்பாக்கள் இருக்கு. அதில் இப்போ பார்த்தது இந்த முதலாவது நூற்பா. பிறகு மிச்சதுகள் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் இந்த மாதிரி உருவாகி இதுக்குள்ளால எப்படி வருதுன்றதை அடுத்த இது இந்த இந்த நூற்பாக்கள் சொல்லுது. அப்போ அதான் நாங்கள் அடுத்த கிழமையில பார்ப்போம். இப்போ 10 மணி ஆயிட்டு. அப்போ இன்றைக்கு நாங்கள் முதலாவது நூற்பா பார்த்துருக்கோம். பாருங்க, இதில் இப்போத்த மாடர்ன் சயின்ஸுன்ற வளர்ச்சி ஒவ்வொரு அறிஞர்களும் கண்டுபிடிச்சி அதுக்குரிய எலக்ட்ரானிக் டெக்னாலஜியை வச்சு கொண்டு தான் இப்போத்த மாடர்ன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் உள்ள அந்த கன்செப்ட் இப்போ தான் வந்திருக்கிறாங்க 20ஆம் நூற்றாண்டாக. ஆனால் கிறிஸ்துக்கு முன் 7ஆம் நூற்றாண்டிலேயே தொல்காப்பியம் சொல்லுது என்று சொன்னால், தொல்காப்பியத்துக்கு முதலே நான் சொன்னேன், தொல்காப்பியத்தில் இவருக்கு முதலே உள்ள அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்கிறத அவர் அடிக்கடி சொல்லி கொண்டு வரார். அப்போ இதுக்கு முதலே அது இருந்திருக்கு. அது எப்போ உருவாகணும்னு எங்களுக்கு தெரியுது. அப்போ தமிழோட தொன்மையை, தமிழோட அறிவியல் மரபை இதில் வந்து நாங்கள் பார்க்கலாம். எவ்வளவு சொல்றதுக்கு முதல்லேருந்து உருவாகி இருக்கு. சரி, இதை நிப்பாட்டுவோம். இனி கேள்விகள் எதுவும் இருந்தால் கேட்கலாம்.